ஹாய். என்னடா முக்காடு போட்டு உட்காந்துக்கிற? உன் டீம் சிஎஸ்கே பஞ்சாப் போட்டு நொறுக்கிச்சுன்னா நான் என்னம்மா என்னாச்சு இல்ல இல்ல ஆஹ் பஞ்சாப் சிஎஸ்கே போட்டு நடக்கல, சிஎஸ்கே தான் சிஎஸ்கே போட்டு நடத்திருக்கு. அதனாலதான் இப்படி உட்காந்துருக்கேன். சரி, யாருனால நேற்று மேட்ச் தோத்தீங்கன்னு நினைக்கிறேன்? நோ டவுட். அதாவது சில மக்கள்களாக கொண்டாடப்படும் சிவம் டுபே அவர்களால் மட்டும்தான் நாங்கள் தோற்றோம். கேவலமான ஒரு ஃபீல்டிங், கேவலமான ஒரு பேட்டிங், ஏதோ கிடைக்கிற பாலை மட்டும் அடிச்சு நான் ஒரு பேட்டர்னு ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கும் டூபே அவர்களால் தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம், நீ சொல்ற தோத்திருக்கோம். கரெக்ட். நீ சொல்ற பாயிண்ட் ஆக்சுவலி நான் நோட் பண்ணேன். இந்த மேட்ச் தோத்ததுக்கு காரணமே அவன் தான். ஓப்பனா சொல்லணும்னா சிஎஸ்கே ஓத்துட்டது அவன் தான். ஏன் சொல்றேன்னா, ஆமா, நடுவுல நல்லா இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரை ஆடுற வரைக்கும் 12 ஓவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரன் ரேட் 10+ வச்சிருந்தானுங்க. இவன் வந்தான் ஆஃப் சைட்ல சதற சதற சதறன்னு திணறனா, அதுக்கப்புறம் கடைசியில அடிச்சு கொஞ்சம் அவன் ரன்னை தேத்திக்கினான், அவ்வளவுதான். மத்தபடி பார்த்தா சிஎஸ்கேக்கு அது இதுவே கிடையாது. ஆக்சுவலி 10 ஓவர்ஸ் படி நான் பார்க்கும்போது 230 வரும்னு நினைச்சேன். ஆனா டூபே எப்ப இறங்கினாலும் உங்களுக்கு ரன் ரேட் குறைஞ்சிச்சு. அது என்ன கர்மன்னு புரியல. இது இது கூட பரவாயில்ல. இது ஒரு விஷயம் காட்டுறேன், சோசியல் மீடியால ஒண்ணு பார்த்தேன். ஏய், வேணாண்டா. இந்த சிஎஸ்கே கண்ணிகளை தான் ஏடா போடுவானுங்கடா, பைத்தியக்காரன்டா அவனுங்க. ஸ்பென்சர் ஜான்சனே மிச்சர் ஸ்டார்க்கு நானுங்கடா. வேணாண்டா, என்ன விட்டுலடா. தெரியுதா இது? 14 balls 14 ஆஃப்டர் 16 overs 27 balls. டேய், அந்த 14 balls 14 தான்டா கேம் இம்பாக்ட் பண்ணது. அதை ஏன்டா யோசிக்க மாட்டானுங்க? ஆஹ் எவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்பானுங்கன்னா, இவனுங்க தான் அவனை இது பண்றானுங்க, கடைசி நிமிஷத்துல அடிச்சுட்டா நம்ம பெரிய ஆளு அப்படின்னு அவனுக்கு ஒரு மைண்ட் செட் கொடுக்குறானுங்க பாரு. அங்கதான் கேம் நாசமா போனதுக்கு. இது 14 பால்ஸ் 14 இல்ல, ஆக்சுவலி அவன் 11 பால்ஸ்லயே 14 வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த வைட் ஆக்கிற தடவன் அவர் பாஸ்லெட் ஓவர்ல, அது ஒரு அது முன்பக்கம். யாருக்குமே ஞாபகம் இல்லை. அது எனக்கு சத்தியமா அது புரியல. இவனுங்களே சொல்லுவானுங்க, ஆர்சிபில விராட் கோலி வந்து ஸ்லோவா விளையாண்டான்னு வச்சுக்கோ, ஏன் கேட்பானுங்க, என்ன பாட்டு கிரிக்கெட் முன்னேறிச்சு இன்னும் பழைய மாதிரி ஆடிட்டு இருக்கேன்னு. அவனுங்க டீம்ல ஆடினா மட்டும் ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு தட்டி விட்டுட்டு இருப்பானுங்க. சரி, அது சிவம் டூபே மயிர் மாதிரி பர்ஃபார்ம் அது பண்ணாத ஓகே. ஃபேன்ஸ் பேஸ். இப்ப இதுக்கு இவனுங்க இப்படி சொல்லுவானுங்க, அவனுங்களுக்கு அப்படி சொல்லுவானுங்க, அதை விட்டுரு. ஒரு கிரிக்கெட்டிங் நாலேஜ் படி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் 14 பால்ஸ் ஒரு T20 மேட்ச்ல அவன் 14 ரன்ஸ் அடிச்சாலுமே ஆப்போசிட்ல இருக்க பேட்ஸ்மேனுக்கு பிரஷரை உண்டாக்குன்ற அறிவு இது கூட இல்லாம, எனக்கு என்ன மயிறு, நான் தரவரம் தான் தடவிக்கிட்டு இருப்பேன்னு தடவனா, அப்ப ஆயுஷ் மாத்திரை அவுட் ஆனதுக்கு காரணம் நான் என்ன கேட்டா துபேன் தான் சொல்லுவேன். பைத்தியக்காரத்தனமா அவ்வளவு பொறுமையா ஆடினா நல்லா ஆடுற ஒரு செட்டிலான பேட்ஸ்மேனுக்கு பிரஷர் பில்ட் ஆகும். அவன் சுத்திக்கிட்டே தான் இருப்பான். ருத்ராஜும் மயிர் மாதிரி தானே ஆடினா அப்படி பார்த்தா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ருத்ராஜ் சர்ஃப்ராஸ் பெருசா ஸ்ட்ரைக். கானுக்குமே அதேதான். சர்ஃப்ராஸ் கானுக்குமே ஆயுஷ் மாத்திரையும் அவுட் ஆனதுக்கு காரணமே அவன் தான். அவன் என்னன்னா எனக்கு என்னன்னு டாட் ஆடிக்கிட்டு இருந்தா அவனுங்களுக்கு பிரஷர் பில்ட் ஆகுமா ஆகாதான்? கரெக்ட் அந்த கரெக்ட் இடத்துல கரெக்ட். நானாதான் இந்த மயிராண்டி ஆட மாட்டான், சிவம் டுபே ஒருத்தன் நான் தான் ஆடணும் அப்படின்ட்டு சுத்துவானுங்க. சர்ஃப்ராஸ் கான அந்த பால் அவன் ஆடணும்னு நினைச்சிருக்கவே மாட்டான். ஏதோ பிரஷர்ல தான் அவன் ஆடினான் அந்த பாலை. அவ்வளவு நேரம் ஒரு கிளாசிக் கிரிக்கெட் கேப்பை பிக் பண்ணி சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தவன் இருக்குன்னு ஒரு சுத்துறான். ரொம்ப கஷ்டம். சரின்னா நேற்று மேட்ச்ல ரெண்டே ரெண்டு ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. கேம் பிளான் சரி சொல்லியிருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். நான் சிஎஸ்கே ஹெட் ஒரு பிளெமிங்கோ யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, நீ 16th ஓவர் மேல அடிப்பா, அது வரைக்கும் பொறுமையா பார்த்து ஆடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூட இருக்கிறதுனால கேம் பிளான்னே வச்சுக்கலாம். ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுக்கு என்ன மயிரோட வலிக்குது? கரெக்ட். நிறைய ஸ்ட்ரைக் ரொட்டேட்டே பண்ணல. ஆனா எனக்கு ஒரு சில பால்லாம் ரெண்டு ஸ்ட்ரைக் ரெண்டுன்னு ஓடிட்டு ரொட்டேட் இருந்தான். பண்ணல, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணல. வைடி ஆக்கர் பாலெல்லாம் அவன் சீவர் ட்ரை பண்ணான். அதுதான் சொல்றேன், இளநீ சீவரனை கூப்பிட்டு சிஎஸ்கேல பேட்டிங் டாப் செய்வாரு. பேட்ஸ்மேனா வச்சிருக்கானுங்க. டாப் பேட்ஸ்மேன் யாரான்னு எவனையாச்சும் கேட்டா ருத்து, அப்புறம் சஞ்சு சாம்சன், டூபேன்ற அளவுக்கு தான் சுச்சுவேஷன் இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னா தீபக் கூடாவும் போன வருஷம் இருந்த அந்த 2 பேரும் தான் காரணம். திருப்பதி பிரதர்ஸ் அவனுங்களும். இவனுங்க ஆஹ் அவனுங்க 2 பேரும் ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு இவனுங்களை இது பண்ணி விட்டானுங்க. அதுவும் சிவம் டுபே கரெக்ட் தான் தான். பெரிய பிளேயர்ன்ற மாதிரி ஓல்டு பண்ற அளவுக்கு கொண்டாண்டானுங்க. வேலிட் பாயிண்ட் தான், வேலிட் பாயிண்ட். ஆக்சுவலி 230 போக வேண்டிய டார்கெட் 210ல முடிச்சு விட்டான். இவனுங்களுக்கு கூட பரவாயில்லடா. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரூமர் வந்துச்சு தெரியுமா, ம். டூபே தான் ஜடேஜா வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. ஆமா, இனிஷியலா பேசிட்டு யாரு இருந்தாங்க. சாம்சனை வாங்குறதா ரூமர், டூபேவை விட்டுட்டு சாம்சனை வாங்குறதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஐயோ டூபேவா, ஐயோ டூபேவா, ஐயோ எங்களுக்கு என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது, நல்லதுதான் நடந்திருக்கும். நீங்களா தூக்கி கல்ல வாரி மண்ணை வாரி போட்டு ஜடேஜா அனுப்பி விட்டீங்க. அவர் தான் ஏதோ போலிங் காட்சி காப்பாத்திருப்பான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி, என்ன அடுத்த இப்போ மேட்ச் இந்த ஆயுஷ் மாத்திரை விளையாடுவாரா? பெண்கள்லாம் இருக்காங்களே, உயரத்தை பார்த்த உடனே தூக்கின்னு வந்துடும் அவங்களுக்கு எல்லாமே.
ஐயோ டூபே எங்கள் கண்ணி கனவு கண்ணன். மேட்சா பாருங்கடி லூசுங்களா. கரெக்ட் கரெக்ட். அடுத்த மேட்ச் ஆயுஷ் மாத்திரை ஐஸ் விளையாடுவானா? மொத்தம் குப்பை போட்டாது. சிவம் டூபாய்னாலே டென்ஷன் ஆகுறாங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஆயுஷ் மாத்திரை அடுத்த மேட்ச் விளையாட வைப்பீங்களா உங்க மேனேஜ்மெண்ட்? கண்டிப்பா வேற வழி, நான் ஒருத்தன் தானே ஆடிட்டு இருக்கேன் முனிசிபல் இல்லையே, கிரிக்கெட். போன மேட்ச் 50 அடிச்சாவோ இந்த மேட்ச் உட்கார வச்சிட்டீங்க. அப்ப அடுத்த மேட்ச் ஆயுஷ் மாத்திரை தானே உட்கார வைக்கணும் நீங்க லாஜிக் படி. ஆமாண்டா, அவனையாச்சும் ஆட விட்டுருக்கலாம், அவனையும் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கேட்டு விட்டாவது ஆயுஷ் மாத்திரை ஆட விடுவாங்களா இல்லையா. சத்தியமா எனக்கு சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜி புரியலடா. நீங்க அதுவும் நான் இத்தனை வருஷம் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ரெண்டு ஃபாரினர் தான் உங்க ஸ்குவாட்லயே விளையாடுறான். அகில் ஹுசைனை வந்து விளையாடல, பிரசாந்த் வீரை எதுக்கு ஸ்குவாட்ல எடுத்துன்னு வந்தீங்கன்னு தெரியல. பிரசாந்த் வீரும் பாத்தீங்கன்னா பவுலிங் கொடுக்கல, ஜடேஜாக்கு பதிலா எடுத்துன்னு வந்துட்டு சும்மா வச்சிருக்கீங்க. ஒரு பிளானே இல்ல, ப்ராப்பர் டீம் செட்டுலே இல்ல. யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் 4 பேர் தான் ஆடுவானுங்க. இதுக்கு நடுவுல நீங்க டூபே இறக்கி ஃபன் பண்றீங்க. நேத்து டூபே இறக்குனப்போ சத்ராஸ்கரை தான் இறக்கிருக்கணும். டூபே 5வது 6வது தான் இறங்குவான். லாஸ்ட் 4 வருஷம் சுத்துற பிளேயர், அவனை முன்னாடி இறக்கி விட்டீங்க. சரி ஏதோ கொஞ்சம் ஆடினாலாச்சும் பரவாயில்ல, கேவலமா ஆடினா இதுல 4 பேர் 40 பேர் வந்து பயர் வேற விடுறானுங்க. அவன் அடிச்சு ஒரு 2-3 ஆளாண்டா போட்டா மட்டும்தான் அடிப்பேன். அதே அதே பவுண்டரி 2-3 பவுண்டரிக்கு நெருப்பெல்லாம் பறக்க விட்டு கில் எமோஜி எல்லாம் போடுறீங்க. அறிவு இருக்கு எவனாச்சும் அதை பண்ணுவானா? இப்ப இருக்க கிரிக்கெட்டிங் இதுக்கு எல்லாரும் எப்படி ஆடுறாங்க, அந்த மைனாக் எப்படி ஆடுறாங்க? T20 பிளேயர்னா உனக்கு எல்லா ஷாட்ஸும் ஆட வரணும். லைக் சூரியகுமார் யாதவ் மாதிரி. அவன் சரியா ஃபார்ம்ல இல்ல, பட் அவன மாதிரி எல்லா ஷாட்ஸும் சட்டேஸ்வர் பூஜாரா கூட பண்ணுவான்டா. அவனே எடுத்துக்கலாமே நம்ம. அவன் இன்னும் கேப்ப பார்த்தாச்சு சூப்பரா 4 அடிப்பான் அந்த வைட் ஆக்கலாம். இது அநியாயம்டா. விக்கெட் கீப்பர் கிட்ட பாலை விட்டு பராக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். சட்டேஸ்வர் பூஜாரா எவ்வளவோ பரவாயில்ல, அவன் 6 அடிக்க மாட்டான், அவ்வளவுதான். கேப்ப பார்த்து 4 அடிப்பான், ஓரளவுக்கு ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுவான் போல. கிங்ஸ் லெவன் பஞ்சாப்ல அவன் நல்லா தான் ஒரு வாட்டி விளையாடி கொடுத்தான், நானே பார்த்திருக்கேன். டைமிங் இதெல்லாம் பக்காவா தான் இருந்துச்சு. 6 மட்டும் தான் அடிக்க மாட்டான் அவன். மத்தபடி ஒரு T20 எப்படி அந்த 14 பால்ஸ் சட்டேஸ்வர் பூஜாரா கிட்ட கொடுத்துருந்தான்னு வச்சுக்கீங்க அன்னைக்கு, அதே 14 பால்ஸ்லாம் அவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆச்சும் அடிச்சிருப்பான். ஒரு 3 4 போயிருக்கும், 4 4 போயிருக்கும். சரி, நீ ஒரு கம்பேர் பண்ண வேண்டிய ஆள் தான் அவன். T20 வேர்ல்ட் கப் வின்னரே அவன் ஊரை ஏமாத்திட்டு இருக்கான் சிக்ஸர் டூபேன்ட்டு. அவன் T20 வேர்ல்ட் கப் வின்னர்ரா, மரியாதை. பெரிய ஸ்கேம். ஐயோ, அவனுக்கு அவ்வளவு கோடி காசு வேற கொடுக்குறானுங்க, சரியான ஸ்கேம் அது. ஓகே சரி, ஃபீல்டிங் பத்தி என்ன நினைக்கிறேன்? சொல்றேன், ஆர்சிபில இது வரைக்கும் வெளில விட்டு ஒரு நல்ல பிளேயர், மோசமான பிளேயர் வெளில விட்டு கரெக்டா பிளான் பண்ணி விட்டுருக்கீங்க, அது சிவம் டூபே தான். நீங்க சரி ஃபீல்டிங் டூபே எப்பவுமே நல்லா இருந்த பிளேயர் தான் வெளில விடுவீங்க. சரி அந்த ப்ராசஸ்ல தான் நீங்க விடுறீங்க போல நினைச்சு நாங்க தான் அவசரப்பட்டு தப்பா வாங்கிட்டோம். கடைசியில பார்த்தா எங்கதான் ஃபீல்டிங் டூபே ரொம்ப மோசம். ஒன்ஸ் வர டபுள் சொன்னா, மைனாண்டி 2 தான் அடிக்கல. எதையாச்சும் காப்பாத்தியாச்சும். அவன் இருக்கிற அவசரத்துக்கு எப்படி தடுக்கலாம் பால? டென் பிலிப்ஸ் எல்லாம் அந்த உயரத்துல இருந்திருந்தான்னு ஆகாயத்துல போற பால புடிச்சிருப்பான். இந்த மாடு என்னன்னா உருண்டு போற இங்க காலுக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கும், குனிஞ்சு பால் எடுக்க முடியல. பால போக விட்டு இப்படி பாத்து. சரி விடு விடு விடு. ருத்ராஜ் கேப்டன்சியை பத்தி சொல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா தெரியும். ருத்துக்கு கேப்டன்சி அந்த அளவுக்கு எனக்கு வருதான்னு தெரியல. அவனே இன்னும் கேப்டனா போட்டிருக்கான்னு தெரியல. என்ன கேட்டா சஞ்சுக்கு போலாம் பெஸ்ட் கேப்டன்சி. ஆக்சுவலி அதுலயுமே எனக்கு இப்போ ஒரு டவுட் வருதுடா. சஞ்சு கீப்பரு எல்லாம் ஓகே, சஞ்சு கிட்ட கேக்குறாங்க இது அவுட்டா. ஒரு கீப்பருக்கு தெரியும்ல, பிஹைண்ட் த ஸ்டெம்ஸ் தான் ராகுல் பண்ணி பாத்திருக்கேன். தோனி நிறைய கீப்பர்ஸ் வந்து சொல்லுவாங்க சகா கூட நல்லா பண்ணுவான், இது அவுட் இது நாட் அவுட் அப்பீல் பண்ணுன்னு சொல்லுவான். இவனை கேட்டா எனக்கு தெரியலன்றான். நேத்து நான் நிறைய பாக்குறேன், நிறைய அப்பீல் அவன் எனக்கு தெரியல, இல்ல நீ போய் பாரு அப்படின்றான். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இவன் எப்படி RRக்கு கேப்டன்சி பண்ணி ஃபைனல் கூட்டு போலான்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் உத்தரவு இருக்க ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு சஞ்சு சாம்சன் தான். நீ ஒரு விஷயம் பார்த்தனா RR ஃபைனல் சொன்னும் போதே ஜாஸ் பட்லர் தான் கொஞ்சம் இது பண்ணுவான். ஆமா, அந்த வருஷம் ப்ளே பண்ணிருப்பான் நல்லா. மேபி அவனுக்கு எனக்குமே டவுட் ஆயிடுச்சு அந்த விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம், என்ன யோசிக்கிறானே அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரிசர்வ் பண்ணிட்டு மாதிரி ஏதோ ஒரு இதுல முடிவெடுப்பான். பட் ஆனா யோசிக்கிறான் அந்த விஷயம் பரவாயில்லையோ தெரியலன்னா தெரியலன்றான், ரிசர்வ் பண்ணிட்டு மாதிரி பண்ணாம. தெரியல, அவன் பண்ணானே அவங்க டீம்ல ஒரு விக்கெட் கீப்பர் சிந்து, அவன் ஜோக்கர். அவன் இவனுங்க எல்லாரையும் மன்னிச்சிருவான்டா. இன்னொருத்தன் பண்ணா தெரியுமா, வைடுக்கு ரிவ்யூ, கார்த்திக் சர்மா. மாட்டான்டா.
அது பச்சையா தெரியுதுடா வைடு இல்லன்னு. எதுக்கு அதுக்கு வைடு சீரியஸா அப்ளை பண்ணா தெரியல. செம வெறுப்பாயிடுச்சு. காலை நோக்கி தான் போச்சு. கால்ல பட்டிருக்க வேண்டிய பால் இத்தனைக்கு ஸ்பைக்ஸ் செக் பண்ற அளவுக்கு அந்த பால் போயிருக்கா. அவன் வயிறு வேற கேட்கறான். சரி உங்களுக்கு ஆக்சுவலி நான் கேக்குறேன், உங்களுக்கு மேட்ச் போறது இங்கயா இவனுக்கு இல்ல வேற இவ்வளவு சில்லறையெல்லாம் சேதற விட்டானுங்கடா இவனுங்க. அவனுக்கு அவ்வளவு சில்லறை சேதற விட்டா வைடுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஆடி இருந்தா கூட பரவாயில்லடா அவன். இருக்கிற கதர்ல என்ன புரியுது பேசவே விட பாத்தீங்களா என்ன மாட்டாங்க. அவன். அவன் பாட்டு பேசிட்டு இருக்காங்க, புலம்புறாங்க, அப்படியே புலம்புறாங்க. தலைவலிக்குதுடா, தலைவலிக்குது. சரி விடு விடு விடு. ஆக்ஷன்லயே நீங்க டூபேன்ற தோத்து வார்த்தை கேட்டாலே எனக்கு சொல்ல மாட்டான். இன்னைக்கு காலைல நான் இன்ஸ்டாகிராம் கூட திறக்கலடா. சோசியல் மீடியாவை திறந்தா எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையா வருது இந்த டூபே. சரி விடு, நீங்க வந்து தோத்தது ஆக்ஷன்லயே தான் கரெக்டா? ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 43 மெகா கோடி ஆப்ஷன்ல தோத்துட்டோம். அதோட இம்பாக்ட் தான் இன்னும் போயின்னு இருக்குது. அதான் சொல்றேன், 43 கோடி எடுத்துன்னு போய் மயிறு மாதிரி உட்கார்ந்துன்னு அதுல 28 கோடியை 2 யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணீங்க. ஒருத்தனுக்கு ஷார்ட் பால் போட்டா ஆடவே தெரியல, அவன்கிட்ட நீங்க பவுலிங்கும் கொடுக்க மாட்டீங்க ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் செதறான், அவனுக்கு என்ன சொல்றது, அவனுக்கு கொஞ்சம் லைட்டா அப்படியே காலாண்ட பால் போட்டாலே அவன் காலி ஆயிடுறான். அவனுக்கு அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்தீங்க. என்ன நினைக்கிற, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மயிறு மாதிரி போயிடுச்சு. கார்த்திக் சர்மா எல்லாமே பார்க்கணும். இவனுங்க ஏ கிளாஸ் பி கிளாஸ் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்றானுங்க. நெட் பிராக்டிஸ்னு ஒண்ணு பண்றானுங்க. அந்த நெட் பிராக்டிஸ் வச்சு டிசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன் எடுத்தானுங்க, நெட் பிராக்டிஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அவனுக்கு நெட் பிராக்டிஸ் சொன்ன மாதிரி சர்ஃபாஸ் கான் மட்டும் தான் ஆடுவான், வேற ஒன்னும் ஆடுறது இருக்காது. அது தெரியல, இவனுங்க போலரையே இவனுங்க அடிச்சுட்டு பெரிய ஆளுன்னு அப்படின்னு பீத்திக்கிறானுங்களான்னு தெரியல. 250 அடிச்சிட்டோம் பிராக்டிஸ்ல, 260 அடிச்சிட்டோம் அப்படின்றானுங்க. பவுலர்லயே ஒரு பிரைம் பவுலர் இல்ல, யோசிச்சு வரா. அவனுக்கு பேரெல்லாம் பேரே தெரியாத மாதிரிதான் இருக்கானு. ஸ்பென்சர் ஸ்டார்க் வராருடா, கலீல் 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 ஜான்சன் இருக்காரு, ஸ்பென்சர் ஸ்டார்க் வருவாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு? ஏன் நான் பேரை மாத்தி போட்டு சொல்றேன். நீ அந்த மீம் டெம்ப்ளேட் பாக்கலையா? ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் கலீல் அஹ்மத் வந்து மிச்சல் ஜான்சன் மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு காம்போவா. எப்படா யோசிக்கிறீங்க கேக்குறேன். இவ்வளவு நடக்கும்போது எப்படி உங்களுக்கு யோசிக்க தோணுது? எனக்கு தலைவலிக்குதா. எனக்கு சோசியல் மீடியா போனாலே காலையில தலைவலிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கொண்டாந்து டூபே ஒன்று காமிச்சிருமா, அங்க க்ளோஸ் பண்ண வந்தான் ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் உறக்கலையே. இன்னைக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு எனக்கு. எம்ஐடிசி ஃபேன் எப்ப ஆரம்பிக்கும்னு இருக்காது, ஆரம்பிச்சு அவனுக்கு ஏதாச்சும் பண்ற வரைக்கும் இதை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அவனுக்கு கத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு இன்னும் தலைவலிக்கும். சரி ஓகே ஓகே. மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்க போர்ட்ரஸ் அடிச்சு நுறக்கிட்டானுங்க. கடைசி 7 மேட்ச்ல 5ஓ 6ஓ போர்ட்ரஸ்ல ஜெயிச்சிருக்கானுங்க. ஓவராலா பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட இப்போ சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல வின் பர்சன்டேஜ்ல. ஸோ இனி போர்ட்ரஸ் சேப்பாக் இல்ல, அது யார் வந்தாலும் வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போலான்ற மாதிரி சேப்பாக் ஆயிடுச்சு. நான் சொல்றேன் பாரு, அடுத்த சிஎஸ்கே மேட்ச் எப்போ ஜெயிக்கும்னா, ஒண்ணு சஞ்சுவும் ருத்து ஆக்சிலரேட் பண்ணும் போது, இல்லைன்னா டூபே டீம் அவுட் தூக்கும் போது. இந்த 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாதான் நாங்க ஜெயிப்போம். முடிக்கும் போது நல்லா தானடா முடிச்சா, அத கொஞ்சம் பாருடா. நீ ஏன்டா அதிலேயே இருக்கிற? நீ மத்தவங்கள மாதிரி பேசுற, முடிக்கும் போது என்னடா நல்லா முடிச்சான். நடுவுல அவனால தான்டா மேட்ச் போச்சு. 13 பால்ஸ்ல எவ்வளவு தெரியுமா அடிச்சிருக்கான் சொல்லட்டா? 24, 34, 44, 30 ரன்ஸ் அடிச்சிருக்கான் 13 பால்ஸ்ல. ஓகேவா? அது எல்லாமே ஹர்ஷ்தீப் சிங்கோட பயத்தால கால்ல போட்ட பால் கொஞ்சோண்டு. இன்னொன்னு மாக்ரோ யான்சனுக்கு லைன் அண்ட் லென்த் வராம கால்ல போட்ட பால்ல வந்த ரன் இது எல்லாமே. மொத்தத்துல ஆஃப் சைடுல ஒருத்தன் தடவறான்ற. ஆஃப் சைட்ல ஆட வரல. நான் இதுவே அந்த இடத்துல கீரான் பொலாது இருந்திருந்தான்னு வச்சுக்கீங்க, கீரான் பொலாதோ எம்எஸ் தோனியோ விராட் கோலியே இருந்திருந்தா கூட இதோட ஜாஸ்தியா அடிச்சிருப்பாங்க. விராட் கோலி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி ஆடுவான், ஸ்லோவா ஆடுவான். அதுக்கப்புறம் அவன் ஆடுற ஆட்டம் ஆஃப்டர் 15th ஓவர் வந்துருச்சுன்னா அவன் நின்றுட்டானா, அவன் ஆடுற ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். ரோஹித் சர்மாலாம் இதோட பயங்கரமா இருக்கும். அதாவது அந்த காலத்துல ஐ மீன் ஒரு 5 இயர்ஸ் பேக் கிரிக்கெட் இருந்தப்பவே அவனுங்க இப்படி ஆடினவனுங்க. இப்போ கிரிக்கெட் சென்சபிள் கிரிக்கெட்டுக்கு இப்ப எல்லாரும் எப்படி ஆடுறாங்க, அவன் எப்படி ஆடுறான். அது ஒத்துக்கிறேன் நிறைய வீக்னஸ் இருக்கு பயப்புள்ளைக்கு. ஆனா தெரியல, ஆனா இன்னும் அவ்வளவு நம்புறாங்கல்ல. இல்ல வீக்னஸ் தான் இருக்குது, ஸ்ட்ராங் ஒண்ணுதான் இருக்குது. லெஃப்ட் சைடு மட்டும் தான் ஸ்ட்ராங். ஃபுட் ஒர்க்கும் கிடையாது, பால் ஆட வராது, ஃபுட் ஒர்க் கிடையாது, ஆஃப் சைட்ல போட்டா ஆட வராது. 4 வீக்னஸ் இருக்கு அவனுக்கு இப்போதைக்கு. ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லு, லெக் ஆண்டா அதுவும் ஸ்லாட்ல போட்டாதான் சூப்பரா சிக்ஸ் அடிப்பேன். அதுக்கு பேர் சிக்ஸ் டூவே இல்ல தம்பி.
கரெக்ட் தான். நேத்து ஃப்ரீ ஹிட் கூட சரியா ஆடல அவன். சரி, ஓகே ஓகே, கூலர் ஃப்ரீ கூலர். ஃப்ரீ ஹிட்டு சூப்பரா ஃபுல் டாஸ் பால். ம். ஓகேவா? உனக்கு ஆஃப் சைடு தான் மைடு ஆட வரல. அட்லீஸ்ட் லெக்ல ஒரு பால் போட்டான், மைடு போட்டு பராக் பத்தனுக்கிறேன். அதையாச்சும் அடிச்சிருக்கலாம்ல கொஞ்சம் நவுந்து வந்து. அதுவும் வராது. ஏன்னா உங்களுக்கு தான் கால்ல புண்ணு இருக்குல்ல, நவுத்த முடியாது பாவம். அது அந்த பால் வைடு போயிடுச்சு. உர்றா சிவம் உர்றா லெக் பாவம்டா. சைட்ல தான் வரும். வெறுப்பாக எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தாலே பத்திண்டு வருது, எனக்கு பத்திண்டு. சிவம் நேர்ல பார்த்தா அதான் ரீடைன் பண்ணிட்டேன். பார்த்தா அவன் அவ்வளவுதான். எண்ணெய் ஊத்தி அடிச்சிருவான் போல. சரின்னா அடுத்த மேட்ச் நாளைக்கு ஒன் டே டிராவல் சேப்பாக்குல இருந்து சின்னசாமிக்கு வரீங்க. ஏன்னா பொழப்பீங்களா எங்களை? அவங்களே டயர்ட் ஆயிடுவானுங்க, அவ்வளவுதான். ஆயுஷ் மாத்திரவே கஷ்டம் தான் எனக்கு. ஆர்சிபி போலிங் நான் ஃபேன் தான், ஆர்சிபி ஃபேன் தான். ஆனா எங்க போலிங்கும் கொஞ்சம் லைட்டா அப்படி இப்படின்னு தானே இருக்குது. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? உங்ககிட்ட திடீர்னு சஞ்சு இல்ல ருத்ராஜ் அஷ்டார்னா ஏண்டா புவனேஸ்வர் குமாரை வச்சு பேசுற பேச்சாடாது. யாரு யாரு? புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமாரா? பவுலிங் உங்க அவ்வளவு பேர்ல நல்லா சிக்ஸர் டூபே இருக்காரா? மயிரா இருக்கு. போடா. சரி சரி சரி, ஓகே. என்ன Actually, நாளைக்கு எப்படி சிவம் துபே மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கேன், எனக்கு சிவம் துபேக்கு முன்னாடி சிவம் துபேக்கு சொம்பு தூக்குற மேட்ச் என் கையில மாட்டினா செத்தான் அவன். அவனுக்கு அன்னைக்குதான் கிடைச்சுதான். சரி, ஒரு சிஎஸ்கே ஃபேனா நீ கோவப்படுறது எனக்கு புரியுது. ஆக்சுவலி நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு என்னன்னா, ஐ எம் ஆர்சிபி ஃபேன். பட் எனக்கு அடுத்து பிடிச்ச டீம் சிஎஸ்கே. நேற்று நான் ஸ்ரேயஸ் ஐயருக்காக தான் பஞ்சாப்க்கு சப்போர்ட் பண்ணேன். பட் எனக்கு சிஎஸ்கே அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நீ டுவெல்த் ஓவருக்கு அப்புறம் போலிங் போடும்போது பாத்தீங்கன்னா ஒருத்த தோத்துருவோண்டானவ அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு ஆடினானு. ஃபீல்டிங்கா இருக்கட்டும், கேப்டன்சியா இருக்கட்டும், போலிங் சேஞ்சா இருக்கட்டும். சூப்பர். இது நான் மட்டும்தான் இதை ஃபீல் பண்றேன்னு நினைச்சிருந்தேன். இப்ப அந்த போஸ்ட் கீழே நான் ஒரு கமெண்ட் படிக்கிறேன் கேளு. ஒரு ம், பெண்மணி போட்டிருக்காங்க. பெண்மணி போட்டிருக்காங்கன்றது பெரிய விஷயம். ம், மத்த டீம்ல எல்லாம் 9க்கு 40ன்னு அடிக்கிறாங்க. ம். நாங்க இவனை ரீடைன் பண்ணி வச்சுட்டு சாகரம். சரியான சென்டென்ஸ் டு தட் லேடி. வேற மாதிரிமா நீங்க, வேற அந்த மாதிரி. அந்த 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 பொண்ணு உயரத்தை கிரிக்கெட் பார்க்காம நாலேஜ் வேற ஸ்கில், லெவல். கிரிக்கெட் ஸ்கில் நாலேஜ் இருக்க பொண்ணு அது, வேற எதுவும் இல்ல. ஆமா. ஒருவேளை ஃபேக் அதுக்கு அக்கௌண்டா மேல இருக்க 2 போதுடா. பசங்க ஃபயர் விட்டுக்கிறானுங்க. பார்த்து கத்துக்கோங்கடா. அவளை பார்த்து கத்துக்கோ. வெக்கமா தான் உனக்கு ஃபயர் வர்ற. சரி, ஓகே. என்ன அடுத்த மாதிரி ஜெயிச்சிருவீங்களா? சிஎஸ்கே ஆர்சிபி வின், யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? அதுவும் சொல்ல விரும்பல. சேட்டன் எப்ப ஃபார்முக்கு வராரோ நான் அப்பதான் பேச ஆரம்பிக்கலாம்னு ஐயா, இருக்கேன். நீங்க சேட்டன் எல்லாம் ஓவர் ஹைப் கொடுத்துட்டு இருக்கீங்க. சேட்டன் இன்கன்சிஸ்டன்டான சேட்டன். அவன் அடிப்பான், அந்த மேட்ச் நீங்க வின். அது சேட்டன் எந்த ஆடுவா. மேட்ச்னு தெரியாது. ஆனா சின்ன சுவாமி அவனுக்கு ஏத்த பிச்சுலாம். அவன் என்ன வேணா பண்ணலாம், சொல்ல முடியாது. அவனுக்கு பிச்சு செட்டில் ஆகணும். அது இதுவாகுது அவனுக்கு. சென்னை பிச்சு இவனுங்களே இவ்வளவு வருஷம் கொட்டை போட்டவங்களே செதறானுங்க. அவன் நிலைமையில யோசிச்சுப்பாரு. சேப்பாக்கி புரியுதா? பேட்டிங் பிச் தானே, அப்புறம் என்ன? நேத்தெல்லாம் பிளாட் பிச் தான். பழகிறவங்களுக்கு ஓகேடா உன் அது. கரெக்ட். உன் தலைவன் தான் வந்து புழுவுறான், மனசாட்சி இல்லாம ஸ்டிக்கியா இருக்குது, பிக்கியா இருக்குதுன்னு புழுவுறான் ருத்ராஜ். அத்தான் அவன்கிட்ட நீ மைக்கு கொடுத்துட்டீங்கன்னா வாயில வந்ததெல்லாம் சொல்றான். எனக்கு அது பார்க்கும்போதே செம கடுப்பா இருக்கு. ஸ்டிக்கியா அவனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றான். 18 ஓவர்ல 210 அடிச்சானுங்க. ஆஹ் நேத்து இதெல்லாம் ஒரு ஓகேதான். இவனுங்க சும்மா போட்டு ரோலர் மிஷின் வச்சு தேய்ச்சி பிளாட் ஆக்கி விட்டானுங்க. ஈஸியா வந்து பால். கரெக்டா ஓப்பனா சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே பால் நல்ல பேட்டிங் இருந்துச்சு. எங்க ஒரே ஒரு இதுனா சேவியர் பார்லண்ட் ஆக்சுவலி சூப்பரா போட்டான். அந்த பையன் கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டா மூவ் பண்ணி காட்டான். ஏன்னா அவன் ஓவர்ல சஞ்சு அவுட் ஆனா அது வரைக்கும் ஒரு ஓகே. பேர்லாம் மிச்ச ஓவர்ல சுமாரா தான் போட்டானுங்க. சகல் நல்லா போட்டான், ஒரு ஸ்பின்னரா. அவன் திறமையை அவன் காமிச்சான். பிச் எல்லாம் ஸ்டிக்கியே கிடையாதுடா. ருத்ராஜ் மேபி ஆங்கர் பண்றான்னு விளையாடி அவுட் ஆனா என்ன மாதிரின்னு தெரியல. ஆனா அவன் பேசினவா நிப்போ இல்ல, ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படிதான் மைக்க குத்தா ஏதாவது ஒண்ணு வளர்றான், எதுக்குன்னு தெரியல. எனக்கு அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. ஆஸ் சிஎஸ்கே ஃபேனா ஐ எம் ரியலி ரிக்ரெட்டிங். கேப்டன்சி மேல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓப் இல்ல. எனக்கு போன சீசனே தெரியும். இல்ல, ஆக்சுவலி 2 விதமான பீப்புள் இருக்காங்கடா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஒருத்தனுக்கு நீ கேப்டன்சி கொடுத்தா வர பேட்டிங்கும் போயிடும். ஓகேவா? பிரஷர்ல. இன்னும் சில பேர் இருக்கானுங்க கேப்டன்சி கொடுத்தா மட்டும்தான் சூப்பரா ஆடுவா இருக்கு. ஓகேவா? அந்த கேட்டகரியில எனக்கு தெரிஞ்சு யாருன்னா சஞ்சு சாம்சன், மேக்ஸ்வெல், இவனுங்க எல்லாம் இந்த மாதிரிதான். கேப்டன்சி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பொறுப்பெடுத்து ஆடுவாங்க. ஓகேவா? சஞ்சு சாம்சன் அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் நோட்டீஸ் பண்றேன் ஆர்ஆர்ல. அதுக்கப்புறம் அவன் கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அவனோட அந்த கிராஃப்னு வாங்க தெரியுமா, அது செம்மையா ஏறிச்சு. அவன் ரன்னிங் ஆக்சுவலி ருத்ராஜோட ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு வந்தான் அந்த டீம். ருத்ராஜோட கிராஃப் இறங்குது, அதை நான் நோட் பண்ணிட்டேன். இப்ப ஆமா, அவன் பெருசா அடிக்க மாட்டான், ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு மாதிரி. என்னமோ ருத்து கிட்ட இருந்து கேப்டன்சி வாங்கி வேற யாருன்னா கொடுக்கறது தான் பெஸ்ட். அது நடந்தாலே எனக்கு தெரியும் எல்லாமே செட்டில் ஆகும்னு தோணுது.
இப்ப பண்ண மாட்டாங்க. இப்ப உடனே பண்ணா அது டீம் அது திடீர்னு என்ன ஆகும்னா சாம்சங் இது தான் இது கொடுத்தாகணும். இதுக்குமே ஃபயர் விடுறானுங்கடா. எதுக்கு? டுக்கு போட்டதுக்கு இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் மேனேஜ்மெண்ட் நம்பி ருத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் வேணும்டா. ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகும்னா சேஞ்சஸ் வேணும்டா. எதுக்கு இவனுங்க யாருக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னே தெரியல. சிஎஸ்கே தான் உயிருன்றானுங்க, அப்புறம் பேசுறதெல்லாம் மயிறு மாதிரி இருக்கு. சேஞ்சஸ் வேணும். ஒரு விஷயம் சரியா வரலன்னா சேஞ்சஸ் வேணும். விராட் கோலி கேவலமா பண்ணா இந்தியன் டீம்ல பிரைம் பேட்ஸ்மேன், அவனை தூக்கல. தூக்கிட்டு ரஜத் பட்டிதார் கூட உடுப்புல உள்ள வந்தோடனே ஏன் ரோஹித் சர்மா தூக்கி கொடுக்காத கப்பாடா, தூக்கி போட்டு அர்த்திக் பாண்டியா கொடுக்கல, அர்த்திக் பாண்டியா உள்ள வரணுன்றதுக்காக 4 வருஷம் அவன் சரியா பண்ணல. எல்லா ஐ மீன் டீமே சேஞ்சஸ் சீம் அடிக்கலன்னு பாக்கல. பண்றானுங்க. உண்மைதான். எல்லா டீமே சேஞ்சஸ் பண்றானுங்க. சம்திங் வி ஹேவ் டு டூ பெட்டர் நம்ம வந்து பண்ணிதான் ஆகணும். இதுக்கு நடுவுல அது லாயல்ட்டி எங்க இருந்து வருது? லாயல்ட்டி வச்சு லாலிபப் தான் சப்போர்ட். லாலிபப்பா. சரி, ஓகே. இப்படி பேசி பேசி தான் 15 வருஷம் நீங்க சப்பிட்டு இருந்தீங்க. இப்ப இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு பேசுறத பார்த்தா அடுத்த 15 வருஷம் நம்ம சப்பம் போலன்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு. தம்பி, இது எங்களோட டைம். நீங்க சப்புவீங்களோ அப்புவீங்களோ எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா அவ்வளவுதான், இந்த வருஷம் உங்களுக்கு 10வது இடம் ரெடி ஆகுது. போயிட்டு உடன் ஸ்பூனை சப்புங்க. ஓப்பனா சொல்லணும்னா அதான் உங்களுக்கு இந்த வாட்டி. சரி, ஓகே, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காம்படிஷன் எஸ்ஆர்எச் இருக்கு, ஏய், அவனுங்க கேகேஆர் உங்களோட இருக்கு. பெட்டரான டீம்டா. இஷான் கிஷான் ஒரு டீசென்டான கேப்டன். நான் கூட ஃபர்ஸ்ட் இல்ல மேட்ச்ல கேகேஆர் பார்த்துட்டு இப்படின்னு நினைச்சேன். செகண்ட் மேட்ச் கேகேஆர் ஆக்சுவலா கேகேஆர் நல்லா பண்ண. மாத்தி சொல்றேன். கேகேஆர் கூட எனக்கு தெரியல, அவனுக்கு கேகேஆர் தான் தானே. பெட்டரான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. மேபி அவனுங்க 9th கேகேஆர் பிளேஸ், ரகானி நீங்க தான் 10th பிளேஸ். வச்சிருந்திருக்கலாம். எல்லாம் செட் ஆனாண்டா அஜிங்கிய ரகானி. ஆமா, அப்படியே எனக்கு அந்த அம்பட்டி ராயுடு வைப் வந்தது அஜிங்கிய ரகானி கிட்ட இருந்து. அவன் பவர் ஏழ்த்து டீமும் கொடுத்தாங்க. பண்றான். அங்க போய் அவனுக்கும் ஆட வரல. டீம் சரியா செட் ஆகல. சில பேருக்கு டீம் செட் ஆகும்டா. அந்த மாதிரி செட் ஆயிடுச்சுன்னா சூப்பரா விளையாடுவானுங்க. ஆகலைன்னா வராது. அஜிங்கிய ரகானி அதுக்கு முன்னாடி நல்லா விளையாடினானா? இல்ல. சிஎஸ்கே வந்து நல்லா விளையாடுறான். சிஎஸ்கே விட்டு போயிட்டா இப்ப அவனுக்கு ஆட வரல. அது ஏன் தெரியாது. இப்ப சஞ்சுக்கே அதான் பிரச்சனை. இப்ப அவனுக்கு செட் ஆகலையா, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அவன் பிக்ஸ் பண்ணிட்டானா சூப்பரா ஆட ஆரம்பிப்பான். சரி, விடு. கன்சிஸ்டன்சி அவன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இல்லடா. 2021 அப்புறம் நல்லா கன்சிஸ்டன்சியா தானே விளையாடுனான். ஒரு சீக்கிரம் 400+ அடிச்சான்டா அவன். இதுக்கு மேல என்னடா கன்சிஸ்டன்சி கேக்குறேன். எனக்கு இது பெருசா நம்பிக்கை இல்ல சஞ்சு பிரச்சனை சாம்சன் என்ன மேல. தெரியுமா? ஆர்ஆர் டீம்ல லூசுத்தனமா ஹாஸ்பிட்டல் அதை வெளில விட்டானுங்க. எல்லா நல்ல நல்ல பிளேயரும் வெளில விட 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 அவனுக்கு கான்பிடன்ஸ் வரல. அவன் நான் தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம போது அவன் தோத்துட்டானா கேம் முடிச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும்ல ஆடணும்ட்டு. யோசிச்சு ஆனா பாரு, எப்படியா இருந்தாலும் இந்த கேம் தோத்துருவான்ற ஒரு மைண்ட் செட்ல போறவன 100 ஆடுறானா அடிப்பானா? அவன் 2021 உசுர கொடுத்து ஆடினான். ஏன் சொல்லு, டீம் நல்லா இருக்கு ஜெயிக்கலான்ற அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, விளையாடினான். இப்ப மேபி அந்த நம்பிக்கை இங்க இல்ல அவனுக்கு. மேபி அதனால கூட ஆடாம இருக்கலாம். எனக்கே இல்ல வர வர போறதெல்லாம் பார்த்தா. அந்த டீமோட கான்பிடன்ஸ் அதான் போச்சு. G20 மேட்ச் எல்லாம் கேவலமா, அதாவது நம்ம பிச்சுக்கு வந்து தோக்குறோன்ற மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கும்போது, இன்னும் அதர் ஸ்டேட் பிச்சு போகும்போது எவ்வளவு கேவலமா ஆடுவீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. கரெக்ட் தான். பஞ்சாப் சென்னையிலே வந்து முடிச்சு விட்டான். இப்ப ம். அவன் பிச்சு இன்னும் இதுவா இருக்கும். சென்னை பிச்செல்லாம் வந்து மோசம் அடிக்கிறது. முல்லன்பூர் சென்னை கஷ்டம். பிச்சாச்சு மாறி அவனுக்கு இன்னும் மாறல. டஃப் பிச் தான் அவனுக்கு. அங்க போய் என்ன செதறுவீங்க? அங்க போயெல்லாம் கண்டிப்பா அங்க போனாலும் அடி வாங்குவீங்க, பச்சையா தெரியாது. ரொம்ப கஷ்டம் நீங்க அங்க போயெல்லாம் வின் பண்றது. இன்னும் 130 தான் வருமோன்னு தோணுது நினைக்கும் போது. வரும் வரும், அது அது வரும் நினைச்சுக்கன்னு சந்தோஷப்படுங்க. கஷ்டம் தான், இந்த டீம் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதுவும் பட் ஒரு விஷயம் சொல்லலாம். கம்பேர் டு லாஸ்ட் இயர் பெட்டர்னு சொல்லலாம். பேட்டிங் லாஸ்ட் பெட்டரா இயர் இருக்கு. 100 கேம் இருக்கணும். இந்த ஆமா. வாட்டி பேட்டிங் பெட்டரா இருக்கு. சரிடா, ஓகே. இப்போ ஃபைனலி என்ன ரிச். தெரியுமாடா பிரச்சனை? எனக்கு உனக்கு என்ன உனக்கு டவுட்னா, மட்டும். சிஎஸ்கே ம். மேனேஜ்மெண்ட் மேலே எனக்கு டவுட்டா இருக்குடா. என்ன? கார்த்திக் சர்மாவும் இந்த ரன்வீர் பேர் என்ன, பிரசாந்த் வீர், ம். இவனு 2 பேரை வச்சு ஃபன் பண்றானுங்க. உர்வில் பட்டேல் வந்தா செட் ஆயிடும். அப்புறம் டோனி வந்துட்டானா டவுட்ன்ற மாதிரி ஆயிடும் தெரியுமா? ஆமா. இன்கேஸ் தோனி வந்துட்டு ஆடலைன்னா உர்வில் பட்டேலே பரவாயில்லன்ற மாதிரி நிறைய டாக் வரும். இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னன்னா, தோனியை வச்சு நல்லா சம்பாதிக்கணும். அது உண்மைதான், அது அந்த உண்மைதான். பிராண்ட், தோனின்ற ஒரு பிராண்டை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க என்ன ஆனா பொறுத்த எனக்கு வரைக்கும். தெரிஞ்சு நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து பாத்தியா ருத்ராஜ் கைக்வாடுக்கே அவ்வளவு சவுண்டு டாஸ் போடும்போது. ம். சிஎஸ்கேன்றதுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. பட் அது கன்சிடர் பண்ணு. 120 டிபி வருது. இல்ல எனக்கு 200 டிபி தான் வேணும்ன்றான் அவன். 200லாம் இல்லடா. கிளியரா தெரியுது. சரி சரி சரி. சரி, நீ ஆதங்கத்தை குறைச்சிக்கோ. உங்களுக்கு அதிகபட்சமா 4 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா எங்க கிட்ட இருந்து கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. சரி, பாப்போம்.
ஓகே மக்களே, இந்த வீடியோவோட ரிவ்யூ இதோட ஆனா முடிச்சுக்கிறோம். ஏதோ நடக்கும் சர்ப்ரைசிங் திங்னு தோணுது, பாப்போம். ஏய் என்ன முடிக்க விடுறா, போதும்டா. நீ புலம்புற சிஎஸ்கே ஃபேன் எனக்கு தெரியும்டா. அதுக்கு நீ இப்படி புலம்பாதடா. இவன் ரொம்ப புலம்புறா மக்களே. இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இவனை மாதிரி எத்தனை பேர் புலம்புறீங்கன்னு தெரியல. அவெல்லாம் வந்து கமெண்ட்ல கண்டிப்பா போடுங்க. அடுத்து சிஎஸ்கே அதான் ஒரு ஆர்சிபி. பெண்மணி புலம்பி இருக்காங்களே, என் மனசுல இருந்த குமுறலை கொட்டி இருக்காங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ்டா ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். என்ன சொல்லி தொலை. விட்றா. லாஸ்டா போட்டு ஓகேவா? சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர்களே, உங்களுக்கு டோனின்ற ஒரு பிராண்டை வச்சு பண்ணோம்னா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு டோனியை மட்டும் வச்சுக்கிட்டு மித்த எல்லாரும் ஜோக்கரா இருக்காம ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுத்து அடுத்த வருஷமாச்சும் ஏதாச்சும் ஓப்பு போடுங்க. இருக்க ஓப்பு சுக்குனோட சேதறிக்கிட்டு இருக்கு. முன்னாடி இருந்து கப்பே அவ்வளவு பாருங்க, 5 கப்பு பார்த்துட்டு திடீர்னு ரொம்ப கேவலமா ஆடுறத பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு 7-6 அப்படி முடிச்சா கூட பரவாயில்ல, 10ன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் செம்மையா விளையாடுறானுங்க, நம்ம ரொம்ப சோக்கர் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஒரு மாத்துங்க, இல்லைன்னா இப்படிதான் இருக்கோம் கடைசி வரைக்கும். நான்